வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கா இந்த பதிவுல பார்க்க போறோம். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில அண்ணாமலை வேட்பாளராக வந்து களமிறங்கியிருக்காரு. அண்ணாமலை முழுக்க மோடியுடைய உத்தரவின் பேர்ல தான் களமிறங்கியிருக்காரு. ஏன்னா அண்ணாமலை நான் தொடர்ந்து இது வரைக்கும் 10 வாட்டி சொல்லிட்டேன். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் 39 தொகுதிகளிலையும் பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்ளணும், ஓட் ஷேரை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதான் அண்ணாமலையுடைய டார்கெட். அதனால ஒரு தொகுதியில வந்து நான் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டேன் அப்படின்னா அந்த தொகுதியிலேயே இருக்கக்கூடிய நிலைமை வரும், மற்ற பகுதிகளில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஆனா மோடியுடைய விருப்பத்தின் பேர்ல அண்ணாமலை கோயம்புத்தூர்ல வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காருங்க. இப்ப என்ன அப்படின்னா, எனது பூத் வலிமையான பூத் அப்படிங்கிற தலைப்புல பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய பூத் கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கூட வந்து பேசியிருக்காருங்க. அதில் குறிப்பாக கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பூத் கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட பிரைம் மினிஸ்டர் பேசின ஒரு ஆடியோ சோசியல் மீடியாவில் வைரலாக வந்து ஷேர் ஆகுது. அந்த ஆடியோவில் பிரதமர் கேட்குறாரு, கோயம்புத்தூரில் பூத் கமிட்டி வேலைகள்லாம் எப்படி போய்க்கிருக்கு, பிரச்சாரங்கள்லாம் எப்படி வந்து போய்க்கிருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அடுத்து மிக முக்கியமான ஒரு வார்த்தை சொல்கிறாரு, கோயம்புத்தூருடைய வேட்பாளர் யார் அப்படின்னு கேட்குறாரு. ஆப்போசிட்டில் அதாவது பூத் கமிட்டி நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, வெற்றி வேட்பாளர் அண்ணாமலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிரைம் மினிஸ்டர் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, அண்ணாமலை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளுக்கும் போய் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டிய கடமை அண்ணாமலைக்கு இருக்கு. அப்போ அண்ணாமலை மற்ற தொகுதிகளுக்கு போகும்போது போய் அனைத்து பாஜக வேட்பாளர்களுடைய வெற்றி வாய்ப்பை வந்து உறுதிப்படுத்துவார். நீங்கள் என்ன பண்ணணும்னா, அண்ணாமலைக்கு வந்து நீங்கள் வந்து களமிறங்கணும், அண்ணாமலையுடைய வெற்றி வாய்ப்பை நீங்கள் உறுதிப்படுத்தணும். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாஜகவினரும் பாஜக தொண்டர்களும் அண்ணாமலை தான், நாங்கள் தான் போட்டிடுறோம், நம்ம தான் வேட்பாளர் அப்படிங்கிறத உணர்ந்து எல்லாரும் தீவிர களப்பணியாற்றி அந்த வெற்றியை அண்ணாமலைக்கு வாங்கி தரணும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பூத் கமிட்டி தொண்டர்கள் நிர்வாகிகள்கிட்ட ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்துருக்காரு. அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது. கடைசியாக என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ நீட் ஹிஸ் விக்டரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அண்ணாமலையுடைய வெற்றி எனக்கு தேவை அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காரு. இதை தான் நான் ஆரம்பத்திலேருந்து சொல்லியிருக்கேன். இப்போ அதிமுகவுடைய வேட்பாளர் கோயம்புத்தூரில் ஜெயிச்சாரு அப்படின்னா வலியுறுத்த முடியும், இல்லை குரல் கொடுக்க முடியும், இந்த திட்டங்களை கோயம்புத்தூருக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும், நிறைவேற்ற முடியாது. திமுகவும் அப்படிதான். 2019 கிட்டத்தட்ட 38 பாராளுமன்ற தொகுதிகளில் திமுகவுடைய கூட்டணி ஜெயிச்சாங்களே, அதனால என்ன யூஸ் ஆனிச்சு? ஒன்றும் யூஸ் ஆகலை. ஏன்னா மத்தியில் இந்தி கூட்டணி ஆட்சி அப்படின்னா இவங்க ஏதாவது கேட்டு வாங்கி தர முடியும். ஆனால் மத்தியில் பாஜக ஆட்சி 2019 to 24 பாஜக ஆட்சி, 2024 to 29 பாஜக ஆட்சி அமைப்பதற்கான சூழல் தான் அதிகமாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. நேற்று கூட ஒரு கருத்து கணிப்பை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. பாஜக 333 பாராளுமன்ற தொகுதிகளில் தனி பெரும்பான்மையாக பாஜக வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சர்வே முடிவை பார்க்க முடிஞ்சிச்சு. இதே காங்கிரஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50 தொகுதிகள் தான் காங்கிரஸ் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 2024 to 29 கன்ஃபார்மாக சின்ன குழந்தை கூட தெரியும் மோடியுடைய ஆட்சின்னு. அதனால மோடி கண்காட்டிய அண்ணாமலையை வந்து ஜெயிக்க வச்சாங்க கோயம்புத்தூர் மக்கள் அப்படின்னா அது கோயம்புத்தூருக்கு ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நீங்கள் வாரணாசியை 2019 வாரணாசியை கம்பேர் பண்ணும்போது இப்போ 2024 கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா அது பிரைம் மினிஸ்டருடைய தொகுதி. கோயம்புத்தூரும் அண்ணாமலை ஜெயிக்க வச்சிங்கன்னா அதுவும் ஏறத்தாழ பிரதமருடைய தொகுதி மாதிரி தான் அறியப்படும். ஏன்னா பிரதமருடைய முழுக்க 100% சுய விருப்பத்தின் பேரில் தான் அண்ணாமலை கோயம்புத்தூரில் போட்டிடுறாரு அப்படிங்கிறது ஃபேக்ட். ஓகே, இப்போ பிரச்சாரங்களை எல்லா கட்சிகளும் கோயம்புத்தூரில் தீவிரமாக வந்து பண்ணிக்கிருக்காங்க. அண்ணாமலை நேற்று ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்ன பதிவுனா, கோயம்புத்தூர் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சண்முகா நகர் 32வது வார்டில் பாஜகவுடைய சகோதர சகோதரிகள் ஓட்டு கேட்டு கையில் நோட்டீஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒவ்வொரு வீடாக போய் வந்து கொடுத்துக்கிருக்காங்க. அப்போ நௌசாத் அப்படிங்கிற ஒருத்தர் எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்தவர், எஸ்டிபிஐ இப்போ அதிமுகவோட கூட்டணியில் இருக்காங்க. அந்த எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த நௌசாத் அப்படிங்கிறவர் பாஜக சகோதர சகோதரிகளை பார்த்து அவங்க பிரச்சாரம் செய்கிறத வந்து தடுத்து, நீங்கள் வந்து பிரச்சாரம் இங்கே வந்து பண்ணக்கூடாது, இங்கே வரக்கூடாது அப்படின்னு தகாத வார்த்தையில் வந்து பேசி கற்களால் தாக்கியிருக்காரு. அதனால பாஜகவுடைய சகோதர சகோதரிகள் அடிபட்டு இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்காங்க. பொறுமைக்கும் எங்களுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது. தொடர்ந்து இது மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணீங்க, பிரச்சாரத்துக்கு போகக்கூடிய பாஜக தொண்டர்கள் சகோதர சகோதரிகள் மீது இது மாதிரியான தாக்குதலை வந்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னா பதிலுக்கு எங்களுக்கும் பண்ண தெரியும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இந்த டாபிக்கு சமூக வலைதளத்தில் பேசு பொருளாக வந்து மாறி இருக்கு. ஓகே, அதாவது அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, இது தொடர்ந்துச்சுன்னா அதற்கான எதிர்வினையை வந்து நீங்கள் வந்து எதிர்கொள்ள தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு எச்சரிக்கையை வந்து முன் வச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய
பாஜகவுடைய உறுப்பினர்களை கோவை மாவட்ட பாஜக தலைவர் வந்து நலம் விசாரிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அந்த புகைப்படங்களும் சோசியல் மீடியாவில் வைரலாக வந்து ஷேர் ஆகுதுங்க. 2024 தமிழகம் மட்டும் கிடையாது, இந்தியா ஃபுல்லாக உற்று நோக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னா அதை கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியை நம்ம நிச்சயமாக வந்து சொல்லலாம், பார்க்கலாம். ஸோ நானும் ஃபோன் பண்ணி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் சில பேர்கிட்ட யார் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படிங்கிறத கேட்கும்போது நிறைய பேருடைய சாய்ஸ் வந்து அண்ணாமலையாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் கிளாரிட்டியாக என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த வாட்டியும் பாஜக தான் ஆட்சிக்கு வரப்போகுது. அப்போ பாஜகவோட கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணாமலை வந்து இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்னா அதிமுக திமுகவை கம்பேர் பண்ணும்போது நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கோயம்புத்தூருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கிளாரிட்டியாக எல்லாம் கிறிஸ்டல் கிளியராக வந்து சொல்கிறாங்க. பார்க்கலாம். இப்போதைக்கு அட்வான்டேஜ் அண்ணாமலைக்கு தான் கூடுதலாக இருக்குது. இன்னும் அண்ணாமலை கோயம்புத்தூரில் பிரச்சாரத்தையே ஸ்டார்ட் பண்ணலை. மத்திய அமைச்சர்கள் பிரதமர் மோடியெல்லாம் இனிமே தான் கோயம்புத்தூருக்கு வந்து பிரச்சாரங்கள் எல்லாம் மேற்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.